சிக்கந்தர் மஸ்ஜித்னு ஒரு தர்கா திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. சிக்கந்தர்னா திருக்கந்தர் தான். கந்தர்ன்றது முருகன். முருகன் தான் அங்கே பாலைவன பகுதிக்கு போன இஸ்லாமியர்கள் திருப்பி இங்கே கொண்டாடுறாங்க. அவங்க முருகனை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க எப்போவுமே, முருகனையும் சிவனையும். ராமாயண போரில் தோற்று போய் அவங்கெல்லாம் பயந்துட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. ஏன்னா தோற்று போனவங்க எப்போவுமே ஏதாவது ஜெயிச்சவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கடல் கடந்து போயிட்டாங்க. அவங்கள எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அது இயற்கை தானே. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. தோற்று போயிட்டோம், இவங்களுக்கு எதிராக போரிட்டோம், நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்ற ஒரு இதோடு போயிட்டாங்க. அங்கே போகும்போது நம்ம கடவுள் சிவன் முருகன் எல்லாம் கையோடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஆசிவகத்தை தான் பின்பற்றியிருக்காங்க. அல்கதிர்ன்றதெல்லாம் பாலைவனம் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும்ன்றதுனால அவங்களுக்கு நிலவு தான் எப்போ வரும்னு காத்துட்ருப்பாங்க. அதனால் நிலவை வச்சு தான் அவங்க சந்திரவம்சம்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த யூதர்கள் அவங்க குளிர் பிரதேசத்தில் இருந்தனால அவங்க சூரியனை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால அவங்க சூரிய வம்சம்னு சொல்லிட்டு சூரியனையே எதிர்பார்த்துட்டாங்க. அவங்க இவங்க அல் இஸ்லாமியர்கள் இறைசக்தியோட கனெக்டடாக இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இன்ஷா அல்லான்னு சொல்லி தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால் சமைக்கிறதுக்கு முன்னால் ஒருத்தர் படுக்கையில் கூட அவங்க ஒருத்தர் இது பண்ணும்போது கூட இன்ஷா அல்லா சொல்லாமல் அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு இஸ்லாமிய தத்துவத்தை அவங்க யூதங்களை பயப்படுறாங்க. வேற ஒன்று தான் திரும்பி அவங்கள அழிக்க பார்க்குறாங்க. அயோத்தியில் டிசம்பர் 6 மஸ்ஜித்தை இடித்ததை மாதிரியே திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அது நடக்கலை. அதுக்கு தான் இந்த தீபத்தூணு அப்படின்னு சொல்லி இந்த சர்வே கல்லில் ஒரு கல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வான்மேடை, வான்கல்லுன்னு அர்த்தம். வானை பார்த்து குச்சி மாட்டமாக இருக்கும். அதோட ஷேடோ, அதோட நிழல் நேர்கோட்டில் பட்டுச்சுன்னா அதுதான் சித்திரை 1. அதுக்கப்புறம் தினம் அந்த குழந்தைங்க குருகுலத்துக்கு வரும்போது அதோட ஒவ்வொரு தினம் அந்த நிழலை கணிச்சு இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு நட்சத்திரம், இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த பஞ்ச அங்கத்தையும் சொல்லுவாங்க. அது மலைகளில் ஒரு பெரிய கல் தூண் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது லேண்ட் சர்வேக்குள்ள நில அளவீட்டுக்கான ஒரு கல். அதில் ஒரு குழி மாதிரி இருக்கும். அது மேலே ஒரு பெரிய மெஷின் வச்சுருப்பாங்க. அந்த காலத்திலே முருகன் அவ்வளோ பெரிய மெஷினை எல்லாரும் தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு நிலத்தை அளப்பாங்க. இப்போ தஞ்சாவூரில் இந்த மாதிரி மலைகளே இல்லை. சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே மலைகள் இல்லை. அதனால தான் கருத்திமன் சித்தர் அந்த இடத்தையே செய்து காவேரி வேற வருது, காவேரி இன்னும் கொஞ்சம் திருப்பி விட்டு கிளைகளாக ஆக்கி உண்டு பண்ணார். அங்கே அந்த இடத்துல ஆனால் மலைகளே கிடையாது. அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், கருத்திமன் சித்தர் அந்த பெரிய கோயில் கட்டினார் இல்லையா. பெரிய கோயிலில் ஒரு உயரமான மலையாட்டம் நினச்சிக்கிட்டு இந்த சர்வே மெஷினை தூக்கிட்டு போவாங்க. அங்கே அது மேலே வச்சு அளந்து நிலங்களெல்லாம் அளந்தாங்க.